ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா கப்பை புழுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தோலை சீவி எடுத்துகிட்டு கழுகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். தண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு கப்பக்கிழங்கெல்லாம் அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துடணும். ரொம்ப குழைய வேக பண்ணாமல் வெந்து வந்துடுச்சு. இது வடித்து எடுத்துக்கலாம். ஒரு வெங்காய பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த வெந்த கப்பக்கிழங்கை நான் உடச்சி விட்டுட்டு அதுக்கு தாளிக்கணும். ஒரு வானிலையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு இதிலே போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விடணும். செவந்து வந்ததுக்கப்புறமா கப்பக்கிழங்கு எடுத்து இதில் கொட்டி கிளறிக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை எடுத்து கொட்டிட்டு கிளறி விட்டால் கேரளா கப்பை புழுக்கு ரெடி. இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.